அண்மைச் செய்தி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதியில் மாநாடு நடத்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் திட்டமிட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அனுமதி கோரி விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மனு அளித்தனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு தொடர்பாக காவல்துறை தரப்பில் 21 கேள்விகள் கேட்கப்பட்டது. இந்நிலையில் அந்த கேள்விகளுக்கு தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பதில் மனு அளித்திருக்கிறார். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் இணைப்பில் இருக்கிறார். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களை தேர்வு செய்தனர். அதில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தலாம் என்ற விசாலை இந்த இடத்தில் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. அதற்காக மாநாடு நடத்துவதற்கு அனுமதியும் பாதுகாப்புக்கான கடிதமும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடந்த சில நாட்கள் முன்பு வழங்கியிருந்தார். தற்போது அந்த கடிதம் வழங்கப்பட்டவுடன் விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் அவர்கள் ஒரு 21 கேள்விகளை அந்த கட்சியிடம் பொதுச் செயலாளர் கேள்வி கேட்டிருந்தார். அதாவது என்ன என்றால், மாநாடு துவங்குவீர்கள் என்று குறிப்பிடவில்லை, எப்போது முடிப்பீர்கள், மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வருவார்கள், உணவு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது, மற்றபடி வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் போதுமானதாக இருக்குமா என்ற 21 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான பதில்களை 5 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அந்த கட்சி பதில்களை அளிப்பார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் விஜயின் படம் ரிலீஸ் ஆனதால் நேற்று வர இயலவில்லை. அதனால் இன்று காலை வருவார்கள் என்று காலையில் இருந்து எதிர்பார்த்த நிலையில் தற்போது புசி ஆனந்த் அவர்கள் விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷிடம் அந்த பதில்களை 21 கேள்விகளுக்கான பதில்களை தற்போது அளித்திருக்கிறார். இதற்கு பிறகு காவல்துறை ஆலோசனை நடத்திய பிறகுதான் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்கிற முடிவு வெளியிடப்படும்.